மக்களே, பழமொழி ஒன்று இருக்குது தெரியுமா? என்னது? இடம் பொருள் ஏவல், பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணும். அது அதே போல் நிலைமையை அறிஞ்சு அவங்களுக்கு துன்பம் இழக்கிறதும் இன்பம் இழக்கிறதும் நிலைமையை தெரிஞ்சு இப்போ இவங்க வயசானவங்க ரோட்டு ஓரத்தில் பழம் வைக்கிறாங்க. ஒரு கிலோ பழம் 100 ரூபான்னா 120 ரூபா வச்சு விற்பாங்க. அப்போ 20 ரூபா தான் லாபம். அப்போது 10 கிலோ விற்றா தான் அவங்களுக்கு 200 ரூபா கிடைக்கும். இந்த வயசுலேயும் சும்மா போய் பிச்சை எடுக்காமல் அங்கே இங்கே போய் கேட்காம நம்ம உழைச்சி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இவ்வளோ வைரேகத்தோடு வாழ்கிறாங்க. அது ஒன்று பாராட்டணும். இன்னொன்று அவங்களுக்கு நோயின்றாங்க. இப்போது நீங்கள் சொல்லலாம், நம்மளாம் நினைக்கலாம் நோயின்றது நமக்கு என்ன தெரியுதா அப்படின்னு. அதனால் என்ன சொல்கிறேன், நமக்கு தெரியாது. ஆனால் என்ன நிலைமைன்றது அவங்களுக்கு தெரியாது. இந்த நிலைமையிலையும் சம்பாரிச்சு தான் வாங்கணும்னு இருக்கிறாங்க பாரு, அதை பாராட்டணும். இவங்க கஷ்டப்படுற இதுலேயும் நீ பொம்மை நோட்டு எடுத்துன்னு ஏமாற்றிட்டு, நீயும் ஒரு பெண்ணு தான் பணம் வாங்கிட்டு 500 ரூபாய் நோட்டு இந்த குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே, செல்லாத நோட்டுன்னுவோம்ல, அந்த மாதிரி கொடுத்துட்டு என்னத்த சொல்ல மக்கள். அப்போது மனிதர்களுக்கு பணத்தோட முக்கியத்துவம் எவ்வளோன்னு பாருங்களாம். எப்படி வேணாலும் பணத்தை சம்பாரிச்சிடணும், அது எந்த வழியில் வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் பணம் நம்ம பாக்கெட்டில் இருக்கணும். தவறான ஒரு கண்ணோட்டத்தில் போயின்னுக்கிறாங்க ஆணும் பெண்ணும். தப்பு. பாருங்கள், எவ்வளோ வயசானவங்க கேன்சர் வந்திருக்கு. டம்மி நோட்டு கொடுத்து ஏமாற்றி அந்த ஆயமனம் எவ்வளோ நொந்திருக்கும் பாவம். என்னத்த சொல்ல மக்களே, இந்த மாதிரி தவிர இன்னொருத்தர் யாரும் பண்ணாதீங்க. இவங்க நம்பி தானே ஏதோ 500 ரூபாய் நோட்டு வாங்கியிருப்பாங்க. இதில் சில்லறையும் வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. 200 ரூபா பணம்னாலும் 300 ரூபா சில்லறை கொடுத்துருப்பாங்க. அது என்ன நோட்டு ஏது நோட்டுன்னு தெரியாமல் பார்த்துட்டு எவ்வளோ மன வேதனையில் இருப்பாங்க. இவங்க பாவம்லாம் வாங்கி போனவனை சும்மா விடுமா? ஏம்மா, நீயும் ஒரு பெண் தானே, அறிவு கட்ட முண்டம். உங்கள் அம்மாவுக்கோ இல்லை உங்கள் அக்கா தங்கச்சிக்கோ வீட்டில் இதுமாரி நான் தான் விட்டுருவியா நீ? பைத்தியம், இதெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன் மக்களை, இந்த மாதிரி இது மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க. நம்மளால் முடிஞ்சால் இந்த மாதிரி வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒதுங்கி இருக்கணும். உதவி செய்யணும் பரவாயில்ல, உபத்திரம் மட்டும் செய்யக்கூடாது. ஓகேங்களா மக்களே? நான் சொல்கிறது சரிதானே? சரின்னா கமெண்ட் போடுங்க மக்களே. பாவம், இந்த ஆயாவை பார்த்தா பாவமாக இருக்குது. யாராவது இந்த வீடியோ அந்த ஆயா இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் மக்களே. ஒரு தள்ளுவண்டியோ இல்லை ஏதாச்சும் வச்சு கொடுத்து அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க அந்த இதுலேருந்து ஏமாற்றத்துலேருந்து வெளியே வருவாங்க. ஓகே மக்கள், நன்றி, வணக்கம் மக்கள்.